குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்ப பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது என்பது ஒரு நிழல் கிரகம். இந்த நிழல் கிரகம் எப்பொழுதுமே பின்னோக்கி செல்லக்கூடியது. எல்லா கிரகங்களும் மேஷத்திலிருந்து நகர்ந்து இப்படி வரும். ஆனா இது மீனத்திலிருந்து பின்னோக்கி வரக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ராகு கேது. இதனுடைய பெயர்ச்சி நான் சுருக்கமா பேசிடுறேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு என்ன தேவை? இந்த ராகு கேதுவால நன்மையா தீமையா என்ன நடக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், அதுதான் நமக்கு தேவை. இப்போ ராகு எங்க இருக்கார்? மேஷத்தில் இருக்கார். சரி, எப்ப பெயர்ச்சி? இப்ப 2 விதம் இருக்கு. திருக்கணிதம் இருக்கு, வாக்கியப்படி இருக்கு. இப்ப திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 30/10/2023 திங்கட்கிழமை மாலை 4:40 ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் செல்கிறார். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி. நான் இப்ப சொல்ல போறதும் திருக்கணித பஞ்சாங்கப்படிதான். வாக்கியப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி 21/7/11/2023 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:58 பயிற்சி ஆகிறார். ஆனா இப்ப எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில விஷயத்துக்கு வாக்கியப்படி செய்வாங்க. கோவில் அனுஷ்டானங்கள் எல்லாம் வாக்கியப்படி தான் செய்வாங்க. அதனால நம்ம இப்ப பார்க்க போறது திருக்கணித பஞ்சாங்கப்படி தான். இந்த பெயர்ச்சியானது மேஷ ராசியில் பயணம் செய்யும் ராகு மீன ராசிக்கும், துலாம் ராசியில் பயணம் செய்யும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சி. இந்த ராகு யார் வீட்டுக்கு செல்கிறார்? குரு பகவானுடைய வீட்டிற்கு செல்கிறார். கேது புத பகவானுடைய வீட்டிற்கு செல்கிறார். அப்போ குரு பகவானுடைய அருளை தான் இந்த ராகு கொடுப்பார். புதனுடைய வீட்டில் கேது செல்வதால் புதனுடைய பலனை தான் இந்த கேது பகவான் தருவார். அப்படி இருக்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் நிகழப்போகும் நிலையில் குருவாக இந்த ராகு செயல்பட போகிறார். புதனாக செயல்பட போகும் கேதுவினால் விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ராகு பகவான் எங்க இருக்கிறார்? 11ஆம் வீட்டுல இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ 10ஆம் வீட்டிற்கு செல்ல போகிறார். கேது 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். 5ஆம் வீட்டில் இருந்த கேது 4ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். இப்போ 4ஆம் வீடு என்பது என்ன? சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வண்டி வாகனம் வீடு தொழில் தாய் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் புதிதாக தொழில் செய்ய காத்திருப்பவர்களுக்கு நல்ல நேரம் பிறக்கிறது. வேலை தேடுபவர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குருவின் வீட்டில் ராகு பணவரவை அதிகரிப்பார். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயணம் செய்யும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கை தரமே மாறப்போகிறது. வேலை செய்யும் இடத்திலும் சமூகத்திலும் உங்கள் அந்தஸ்து உயரும். பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் மகிழ்ச்சியை இரட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படும். சரி, என்ன பரிகாரம் செய்யலாம்? 4ல கேது 10ல ராகு. காளகஸ்திக்கு செல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிள்ளையார்பட்டிக்கு சென்று வாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.